let's get back to algorithm. ஸோ இது வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டர் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்த்தாச்சு, ரொம்ப மெதுவாகவே பார்த்தாச்சு. ஸோ கம்ப்யூட்டர்னா என்ன, கம்ப்யூட்டர் எப்படி இருக்கும், கம்ப்யூட்டர் எந்தெந்த ஃபார்ம்லலாம் இருக்குது, இதெல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, கம்ப்யூட்டருக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மவுஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபோல்டரை கிளிக் பண்ணுறேன்னா அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்னா அது எப்படி நடக்கும் கம்ப்யூட்டருக்குள்ளே அப்படின்றதுக்கான அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனாலிட்டி. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கணும்னா அதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்கணும், அதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்கணும், அதுக்கான கோடிங் இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து வேறு வேறு ஃபார்மில் எடுத்துக்க போகிறோம். அது ஒரு ஃபங்க்ஷன். அதாவது மவுஸை எடுத்து நான் ஒரு ஃபோல்டரை கிளிக் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷன், 2 நம்பரை ஆட் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷன், 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய வெவ்வேறு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது எல்லாத்துக்குமே வந்து பேஸ் கோட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்துக்குமே ப்ரோக்ராமிங் கோடிங் முக்கியம். அந்த ப்ரோக்ராம் கோட் எழுதுறதுக்கு முன்னாடி அல்காரிதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்காரிதம் தான் வந்து என்ன கோட் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை கிளியர் கட்டாக ஒரு டெவலப்பருக்கு சொல்லக்கூடியது. ஸோ திஸ் இஸ் அல்காரிதம். கவனிங்க. An algorithm is a collection of well-defined, unambiguous, and effectively computable instructions. கவனிங்க, it's a collection of well-defined, unambiguous, and effectively computable. Well-definedனா அந்த அல்காரிதம் சரியான ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். இப்போ வந்து 2 நம்பரை கூட்டணும் அப்படின்னா முதல் நம்பரை கொடுக்கணும், 2வது நம்பரை கொடுக்கணும். இது 2 நம்பரையும் கொடுத்தாதான் கூட்டணுன்ற ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், நடந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர். அதுதான் வந்து வெல் டிஃபைன்டு. இதில் பார்த்தீங்கன்னா the instructions given in an algorithm should be simple and defined well. இப்போ நான் 2 நம்பரை கொடுக்குறேன்னா ரெண்டுமே நான் டைரெக்டாக நம்பராக கொடுக்கணும். அதே மாதிரி அடிஷன் தான் பண்ண போகிறேன்றதை நான் தெளிவாக சொல்லணும். ஓகே, இது நம்பர் 1. செகண்ட் வந்து அன்ஆம்பிகுவஸ். அன்ஆம்பிகுவஸ்னால் நம்ம எழுதக்கூடிய அல்காரிதம் வந்து குழப்பம் இல்லாமல் இருக்கணும். நான் ஒரு அல்காரிதம் எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த அல்காரிதமை இன்னொருத்தர் வாசிச்சு பார்க்குறாருன்னா அவருக்கும் அந்த அல்காரிதம் புரியணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எஃபெக்டிவ்லி கம்ப்யூட்டபிள். இப்போ நான் ஒரு அல்காரிதம் எழுதுறேன்னா ஒரு என்னோட சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு 20 பேர் அதே அல்காரிதம் எழுதுறாங்க அப்படின்னா அந்த 20 பேரில் நான் எழுதக்கூடிய அல்காரிதம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும். மற்றது எல்லாமே ரொம்ப டைம் எடுக்கும், அல்லது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட்டை கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எஃபெக்டிவாக அந்த அவுட்புட் ப்ரொவைட் ஆகணுன்றது தான் அந்த எஃபெக்டிவ்லி கம்ப்யூட்டபிள். ஓகே, ஸோ இந்த இது நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இட் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம் விச் கிவ்ஸ் ப்ராப்பர் அவுட்புட் when it's executed. நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் தான். 2 பால் ஒரு பாக்ஸ்குள்ளே போடுறோம். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ரெப்ரஸன்டேஷன். இந்த ஃபங்க்ஷனை தான் பண்ணணுன்றதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். தட் இஸ் கால்ட் அல்காரிதம். ஓகே, now we can move on to format and structure of an algorithm. ஒரு அல்காரிதமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அல்லது அதோட ஃபார்மேட் எப்படி இருக்கணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எழுதக்கூடிய அல்காரிதமுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கான அல்காரிதம் எழுத போகிறேன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸும் கொடுக்கணும். இந்த பேரை வந்து அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் தான் கொடுக்கணுமா, ஆட் 2 நம்பர்ஸும் கொடுக்கக்கூடாதா, அல்லது 2க்கு பதிலாக ஆட் கப்புள் ஆஃப் நம்பர்ஸும் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அல்காரிதமோட நேமும் ஆளுக்கு ஆள் டிஃபர் ஆகும், அவங்களோட ஐடியாலஜி பொறுத்து. நான் ஏன் இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃபர் ஆகும்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் ஒரு புக்கையோ ஒரு டெஃபினிஷனையோ பார்த்து அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடாதுன்றதுக்காக. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஓன் திங்கிங் இருக்கணும், ஓன் ஐடியாலஜி இருக்கணும், ஓனாகவே எழுதி பழகுங்க எப்பயுமே. ஓகே, ஸோ தட் இஸ் நேம். நேம்ன்றது நம்ம அல்காரிதமுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், அவ்வளோதான். அண்ட் இன்புட் அவுட்புட் ஆஃப் அன் அல்காரிதம். இன்புட் அவுட்புட் ஆஃப் அன் அல்காரிதம்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம அல்காரிதமுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண போகிறோன்னா ஒரு இன்புட் டேட்டா இருக்கணும். அந்த இன்புட் டேட்டாவை பேஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கிடைக்கணும். அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2 + 3 கொடுக்குறேன்னா எனக்கு 5ன்னு கிடைக்குது அப்படின்னா 2ம் 3யும் இன்புட் டேட்டா, 5ன்றது அவுட்புட் டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட்னால் நம்ம ஆக்சுவலாக அந்த அல்காரிதமில் என்ன பண்ண போகிறோம், மெயினான கோடிங் என்ன நடக்க போகுது அப்படின்றதான் விஷயம். இப்போ இந்த இடத்துல அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்ன்றதுல அடிஷன் அப்படின்றது தான் வந்து
கான்டெக்ஸ்ட். ஸோ நான் ஒரு இன்புட் கொடுக்க போகிறேன், அந்த இன்புட்டை ஆட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்க போகுது. அந்த இன்புட்டுன்றது இன்புட் டேட்டா, ஆட் பண்ணுறது வந்து கான்டெக்ஸ்ட்டு, அவுட்புட் டேட்டான்றது அவுட்புட் டேட்டா. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூ வந்து 2 + 3 அப்படின்ற இன்புட்டுக்கு 5ன்னு எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது அப்படின்னா அந்த அவுட்புட்டு தான் வந்து சொல்யூஷன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணாலும் எனக்கு இன்புட்டுன்னு ஒன்று இருக்கும், அவுட்புட்டுன்னு ஒன்று கிடைக்கும். அந்த அவுட்புட் சரியான அவுட்புட்டை கிடைச்சிச்சுன்னா தட் இஸ் கால்ட் சொல்யூஷன். ஓகே, அண்ட் லாஸ்ட்டாக அனாலிசிஸ் ஆர் பெர்ஃபார்மன்ஸ். கவனிங்க, அனாலிசிஸ் ஆர் பெர்ஃபார்மன்ஸ். அனாலிசிஸ் ஆர் பெர்ஃபார்மன்ஸ்னால் என்னென்னா, நம்ம எழுதியிருக்கக்கூடிய இந்த அல்காரிதம் சரியானதா இல்லையான்றதை செக் பண்ணுறது. இப்போ நான் வந்து ஒரு 5 லைனில் வந்து ஒரு அல்காரிதம் முடிச்சிருக்கேன், இன்னொருத்தர் ஒரு 10 லைனில் அல்காரிதம் முடிச்சிருக்காரு அப்படின்னா என்னோட அல்காரிதமே அந்த அல்காரிதமே நான் செக் பண்ணி பார்க்கணும். இந்த ரெண்டில் எஃபெக்டிவான அல்காரிதம் எதுவோ நான் அதோட பெர்ஃபார்மன்ஸை கால்குலேட் பண்ணணும். நான் எழுதிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அல்காரிதம் வந்து 2 செகண்டில் எக்ஸிக்யூட் ஆகுது, செகண்ட் அல்காரிதம் 5 செகண்டில் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா எஃபிஷியன்சி லெவல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் அல்காரிதம் தான். ஸோ இது 2 செகண்ட்ஸ்குள்ளேயே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, ஸோ இதுதான் நல்ல அல்காரிதம் நான் எடுத்துப்பேன். ஓகே,